எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சஹானாஸ் லைஃப் ஜோன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டைம் நான் வந்து தேங்காய் வாங்கி வீட்லேயே தேங்காய் எண்ணெய் ஆட்டிக்கிட்டேன். ஒரு வருஷத்துக்கே அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி நான் ஆட்டினேன், அதுக்கு எவ்வளோ செலவாச்சு, எவ்வளோ எண்ணெய் கிடச்சிச்சு அப்படிங்கிற முழு வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் சின்ன சின்ன டிப்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் இப்போ புதுசாக தேங்காய் எண்ணெய் ஆட்ட போகிறீங்க வீட்டு யூஸுக்காக அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மண்டி கடையில் தேங்காய் பருப்பு 1 கிலோ 90 ரூபான்னு ஒரு 15 கிலோ தேங்காய் பருப்பு வாங்கிட்டு வந்து அதில் வந்து நல்ல தேங்காய் பருப்பை மட்டும் காய வச்சுட்டேன். ஒரு மாதிரி சொத்தையாக இருக்கிறது, ஒரு மாதிரி அழுகல் தேங்காய், அதெல்லாம் நான் தனியாக பிரித்து வச்சுட்டேன். இதெல்லாம் சேர்த்து ஆட்டினோம் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் சீக்கிரமே கெட்டு போயிடும், வாசனையும் நல்லா இருக்காது. அதனால் அதெல்லாம் நான் பிரித்து எடுத்துட்டேன். மண்டி கடைக்காரங்கிட்ட நான் வாங்கும்போதே இந்த மாதிரி கெட்டு போன தேங்காவெல்லாம் திரும்ப நான் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் கேட்டுட்டு வாங்கிட்டு வந்தேன். ஒருவேளை சீசன் டைமில் இன்னும் கூட கொஞ்சம் விலை குறைவாக கிடைக்கும். நம்ம போய் கேட்குற டைமில் தேங்காய் பருப்பு இல்லைனாலும் அவங்ககிட்ட நம்ம சொல்லி வச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம ஃபோன் நம்பரை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க நமக்கு கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தேங்காய் பருப்பு நல்ல பருப்பு வந்திருக்குமா, வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி தான் வாங்கினேன். நான் வாங்கும்போதே ஒரு 3/4 வாசி நல்லா காஞ்சிருந்தது. அதை ஒரு 4 நாள் வெயிலில் நல்லா காய வச்சு செக்கில் ஆட்டுறதுக்கு கிளம்பிட்டேன். தேங்காய் எண்ணெய் ஆட்டும்போது சிலர் எலும்புச்சம்பழம், மல்லிகைப்பூ, ஏலக்காய் அந்த மாதிரி சேர்ப்பாங்க. ஆனால் எலும்புச்சம்பழம், மல்லிகைப்பூலாம் சேர்க்கும்போது ஒரு மாதிரி சிக்கு வாடை வந்துடும் சீக்கிரமே அப்படின்னு சொன்னாங்க கடைக்காரங்க. ஏலக்காய் தான் நான் அந்த முறை சேர்த்துருக்கேன். 15 ரூபாய்க்கு ஏலக்காய் வாங்கியிருந்தேன். பெரிய செக்கில் கொண்டு போய் அரைக்கலை. வீட்லேயே சின்னதாக ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க பாருங்கள் அரைக்கிறதுக்கு, அது மாதிரி ஒரு மிஷினில் தான் கொடுத்து அரைச்சிட்டு வந்தேன். அதில் வந்து தண்ணி ஊற்றி ஆட்ட மாட்டாங்க. அதனால் நம்ம அந்த எண்ணெயை வெயிலில் காய வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஒருவேளை பெரிய செக்கில் கொடுத்து ஆட்டணும் அப்படின்னா அவங்க ஆட்டும் போதே தண்ணி ஊற்றி தான் ஆட்டுவாங்க. அந்த எண்ணெயை நம்ம திரும்ப ஒரு 4-5 நாள் வெயிலில் நல்லா காய வச்சிடணும். அந்த தண்ணியெல்லாம் இல்லாத அளவுக்கு, தண்ணியெல்லாம் வற்றி போகிறது மாதிரி காய வச்ச பிறகு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்படியே வச்சோம்னா அந்த தண்ணி ஊற்றி ஆட்டுறதுனால சீக்கிரமே கெட்டு போயிடும். நான் சின்ன மிஷினில் கொடுத்து ஆட்டினதுனால அவங்க தண்ணியெல்லாம் ஊற்றி ஆட்டலை, அப்படியே டைரெக்டாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். வெயிலெல்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆட்டிட்டு வந்த தேங்காய் எண்ணெயை ஒரு 3-4 நாளைக்கு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கசடெல்லாம் அடியில் தங்கிரும். அதை நம்ம அந்த எண்ணெயை மட்டும் வடித்து தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறணும். அந்த அடிக்கசடை வந்து ஒன்று மாட்டுக்கு போட்டுறலாம், இல்லைன்னா நம்ம செடிகளுக்கு உரமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கசடோடு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னாலும் நாள்பட ஒரு மாதிரி வாசனை வர ஆரம்பிச்சிரும். அதனால் அந்த அடிமண்டி இல்லாமல் நம்ம வடித்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது நான் எப்படி தேங்காய் வாங்கினேன், எவ்வளோ செலவாச்சு, 1 லிட்டருக்கு வந்து எவ்வளோ ரூபா விழுகுது அப்படிங்கிற முழு விளக்கத்தை பார்க்கலாம். நான் வந்து மண்டிக்கடியில் 1 கிலோ தேங்காய் பருப்பு 90 ரூபான்னு வாங்கினேன். 15 கிலோவுக்கு 1350 ரூபா. அதுக்கு ஏலக்காய் ஒரு 15 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டேன். அரவக்கூலி வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு 20 ரூபா வாங்கினாங்க. அப்போ 15 கிலோவுக்கு 300 ரூபா ஆச்சு. ஆட்டி எவ்வளோ எண்ணெய் கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.5 லிட்டர் தான் கிடச்சிச்சு. புண்ணாக்கு 5.5 கிலோ வந்துருச்சு. அந்த எண்ணெயும் புண்ணாக்கையும் கூட்டி பார்த்தோம்னா கரெக்டாக நமக்கு 15 கிலோ கணக்குக்கு வந்துடும். இந்த தேங்காய் புண்ணாக்கை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் மாடு வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் அதெல்லாம் எதுவும் கிடையாது, அதனால் நான் பக்கத்தில் விற்றுட்டேன். 1 கிலோ புண்ணாக்கு வந்து 25 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டாங்க. 5.5 கிலோ புண்ணாக்கு 135 ரூபாய்க்கு கொடுத்துட்டேன். இப்போ இந்த எண்ணெய் ஆட்டுறதுக்கு எனக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் 1350 ரூபா, ஏலக்காய் 15 ரூபா, அரவக்கூலி 300 ரூபா, மொத்தம் சேர்த்தோம் அப்படின்னா 1665 ரூபா ஆச்சு 15 கிலோ தேங்காய் ஆட்டுறதுக்கு. அதில் புண்ணாக்கை வந்து நம்ம லெஸ் பண்ணிக்கலாம். புண்ணாக்கு சேல்ஸ் பண்ணோம் பாருங்கள், அதை வந்து லெஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 135 ரூபாய்க்கு நான் சேல்ஸ் பண்ணேன். அதை லெஸ் பண்ணோம் அப்படின்னா 1530 ரூபா ஆகுது. அதாவது 9 லிட்டரு எண்ணெய்க்கு 1530 ரூபா ஆகுது. அப்போ 1 லிட்ரு தேங்காய் எண்ணெய்க்கு 161 ரூபா விழுகுது. சீசன் டைமில் வாங்கினோம் அப்படின்னா இன்னும் கூட 1 லிட்ரு தேங்காய் எண்ணெய்க்கு விலை குறைவாக தான் இருக்கும். எந்த விதமான கலப்படமும் இல்லாத சுத்தமான தேங்காய் எண்ணெய் 1 லிட்ரு ஆட்டுறதுக்கு 161 ரூபா செலவாகுது. இதுவே நம்ம கடையில் 1 லிட்ரு தேங்காய் எண்ணெய் வாங்கினோம் அப்படின்னா 250 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. அப்படி இல்லாமல் சுத்தமான தேங்காய் எண்ணெய் நம்ம வீட்லேயே ஆட்டினது, விலையும் குறைவு தான். அதோட இதை நம்ம ஹேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 100% ஹெல்தி அண்ட் நேச்சுரல். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.